இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. 150 ரிங்கெட் உதவித்தொகை 52 லட்சம் மாணவர்கள் பயனடைவர். ஆரம்ப பள்ளி தொடங்கி 6ஆம் படிவ மாணவர்கள் வரை குடும்ப வருமானத்தை கருத்தில் கொள்ளாமல் சராசரியாக அனைவருக்கும் பள்ளி தவணைக்கு முன்பாக தலா 150 ரிங்கெட் உதவித்தொகை வழங்குவதற்காக அரசாங்கம் 80 கோடி ரிங்கெட் நிதியை வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கியிருந்தது. இன்றைய விலைவாசியில் இது குறைவான நிதி உதவியாக இருந்தாலும் வறுமை நிலையிலான குடும்பங்களின் நிதி சுமையை குறைப்பதற்கு இத்தொகை துணை புரியும் என்று நம்பிக்கை தெரிவித்த கல்வி துணை அமைச்சர் வாங்காவோ, இதன் மூலம் குறைந்தபட்சம் 52 லட்சம் மாணவர்கள் பயனடைவார்கள் என்றார் அவர். இனம், மதம் மற்றும் மாணவர்களின் குடும்ப பின்னணி என்று எதுவும் பாராமல் இந்த உதவித்தொகை வழங்கப்படும். இந்திய, மலாய், சீன, டுசுன், டாயாக், இபான் ஆகிய அனைத்து மாணவர்களும் இத்திட்டத்தில் இணைத்துக் கொள்ளப்பட்டு அவர்களுக்கு தலா 150 ரிங்கெட் வழங்கப்படும். இவ்வாண்டு பள்ளி தவணை தொடங்கப்படுவதை முன்னிட்டு இம்மாதம் 12ஆம் தேதி தொடங்கி இத்தொகை விநியோகிக்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டார். அம்னோ இளைஞர் அணியின் பரிந்துரைகள் கட்சியின் உச்சமன்றத்தில் பரிசீலிக்கப்படும். ஒருமைப்பாட்டு அரசாங்கத்தில் கட்சியின் நிலைப்பாடு உட்பட அம்னோ இளைஞர் அணியின் சிறப்பு மாநாட்டில் முடிவு செய்யப்பட்ட எந்தவொரு ஆலோசனையும் பரிந்துரையும் கட்சி உச்சமன்றத்தின் பரிசீலனைக்கு கொண்டு செல்லப்படும். நடைபெற்ற அச்சிறப்பு மாநாட்டில் இளைஞர் அணி வெளிப்படுத்திய கருத்துகள் அவர்களின் உரிமை என்றாலும் அம்னோவின் இலக்கு தொடர்பான எந்தவொரு முடிவும் அக்கட்சி கட்டமைப்பின் மூலம் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று தேசிய முன்னணியின் பொதுச் செயலாளர் டாக்டர் சம்ரி அப்துல் காதிர் தெரிவித்திருக்கிறார். கட்சிக்குள் முடிவெடுக்கும் செயல்முறை அம்னோவின் மரபுகளுக்கு ஏற்ப கூட்டாகவும் முதிர்ச்சியுடனும் மேற்கொள்ளப்படுவதாக அக்கட்சியின் உச்சமன்ற உறுப்பினரான டாக்டர் சம்ரி விவரித்தார். கோலாலம்பூரில் உலக வாணிப மையத்தில் நடைபெற்ற அம்னோ இளைஞர் அணியின் சிறப்பு மாநாட்டில் ஒருமைப்பாட்டு அரசாங்கத்தில் அம்னோவின் நிலைப்பாடு உட்பட இதர விவகாரங்கள் குறித்து கலந்துரையாடப்பட்டன. இல்லாத முதலீட்டு மோசடி, மருத்துவ நிபுணருக்கு 5 லட்சம் ரிங்கெட் இழப்பு. கடந்த ஆண்டு செப்டம்பரில் இல்லாத கிரிப்டோ பண முதலீட்டு மோசடி கும்பலிடம் ஏமாந்து மருத்துவ நிபுணர் ஒருவர் 5 லட்சம் ரிங்கெட்டுக்கு மேல் இழப்பை எதிர்நோக்கி உள்ளதாக போலீசார் உறுதிப்படுத்தினர். பாதிக்கப்பட்ட 67 வயதுடைய அந்த ஆடவர் கடந்த வெள்ளிக்கிழமை ஈப்போ மாவட்ட போலீஸ் தலைமையகத்தில் போலீஸ் புகார் அளித்ததாக பேராக் போலீஸ் தலைவர் நோர்ஹிஷாம் நோர்டின் தெரிவித்தார். 2025ஆம் ஆண்டு செப்டம்பர் மாத இறுதியில் பாதிக்கப்பட்டவருக்கு டிக்டாக்கில் வழி தொடர்பில் இருந்த ஒருவரிடம் முதலீட்டு இணைப்பு கிடைத்தது போலீசாரின் தொடக்கக்கட்ட விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளதாக சனிக்கிழமை வெளியிட்ட ஒரு அறிக்கையில் நோர்ஹிஷாம் குறிப்பிட்டுள்ளார். பாதிக்கப்பட்ட நபர் ஒரு நிறுவனத்தின் பெயரில் பதிவு செய்யப்பட்ட பல்வேறு வங்கி கணக்குகளுக்கு மொத்தம் 3,20,000 ரிங்கெட் பண பரிமாற்றம் செய்துள்ளார். ஆனால் வாக்குறுதி அளிக்கப்பட்ட எந்த ஒரு லாபத்தையும் அவர் பெறவில்லை. சிறிது நேரத்திற்கு பின்னர் அந்நபர் தாம் எதிர்நோக்கிய மோசடி பிரச்சனையை தீர்க்க உதவுவதாக கூறிய ஒரு நிறுவனத்தை பற்றி முகநூலில் படித்து அதில் தன்னை வழக்கறிஞர் என்று கூறிக்கொண்ட ஒரு நபருக்கு இப்பிரச்சனைக்கு தீர்வு காண கட்டணமாக மேலும் 2,09,200 ரிங்கிட்டை செலுத்தியுள்ளார். இதனால் மொத்தம் அவர் 5,29,200 ரிங்கிட் இழப்பை எதிர்நோக்கியுள்ளார். இந்த வழக்கு குற்றவியல் சட்டம் செக்ஷன் 420 கீழ் விசாரிக்கப்பட்டு வருகின்றது. டெல்சியுடன் அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் தொடர்பில் இருந்தார். மதுரோவின் வாரிசு என்று நம்பப்படும் வெனிசுலா துணை அதிபர் டெல்சி ரிகோட்ஸிடம் அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்கோ ரூபியோ தொடர்பில் இருந்ததாகவும் அவர் அதிபராக பதவியேற்றதாகவும் லோகாவில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் ட்ரம்ப் தெரிவித்தார். வெனிசுலா மக்களுடன் இணைந்து பணியாற்றும் ஒரு குழு வெனிசுலாவை நாம் வைத்திருப்பதை உறுதி செய்ய போகிறது இல்லையா? ஏனெனில் நாம் வெளியேறினால் யார் பொறுப்பேற்க போகிறார்கள்? அதாவது பொறுப்பேற்க யாரும் இல்லை. மதுரோவால் நியமிக்கப்பட்ட துணை அதிபர் ஒருவர் உங்களிடம் இருக்கிறார். இப்போது அவர் துணை அதிபர், அவர்தான் அதிபர் என்று நினைக்கிறேன். அவர் சிறிது நேரத்திற்கு முன்பு அதிபராக பதவியேற்றார். அவர் மார்கோவுடன் நீண்ட நேரம் உரையாடினார். உங்களுக்கு தேவையானதை நாங்கள் செய்வோம் என்று அவர் கூறினார். அவர் மிகவும் கருணை உள்ளவர் என்று நான் நினைக்கிறேன். உண்மையில் அவருக்கு வேறு வழியில்லை என்றார் டொனால்ட் ட்ரம்ப். 12 ஆண்டுகளுக்கு மேலாக வெனிசுலாவை கடுமையாக ஆட்சி செய்த மதுரோவின் பதவி நீக்கம் லத்தீன் அமெரிக்க நாட்டில் அதிகார வெற்றிடத்தை ஏற்படுத்த வாய்ப்புள்ளது. இவ்வேளையில் வெனிசுலாவின் உள்கட்டமைப்பை மீண்டும் சீரமைக்க கால அவகாசம் தேவை என்று ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார்.
அமெரிக்காவின் நடவடிக்கை அனைத்துலக சட்டத்தை மீறுவதை தெளிவாக காட்டுகிறது. கரகஸில் அமெரிக்க ராணுவ நடவடிக்கையால் வெனிசுலாவை அதிபர் நிக்கோலஸ் மதுரோ மற்றும் அவரின் மனைவி கைது செய்யப்பட்டிருப்பது வழக்கத்திற்கு மாறான செயலாகும் என்று பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வலியுறுத்தினர். வெனிசுலாவின் அண்மைய நிலவரங்களை மிகுந்த கவலையுடன் நன்கு கவனித்து வருவதாகவும் அமெரிக்காவின் நடவடிக்கை அனைத்துலக சட்டத்தை மீறுவதை தெளிவாக காட்டுவதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் இறையாண்மை கொண்ட ஒரு அரசுக்கு எதிராக சட்டவிரோதமாக பலாத்காரத்தை பயன்படுத்துவதாகவும் அன்வார் தனது முகநூல் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். மதுரோவும் அவரின் மனைவி சிலியா புளோரஸும் தனது தாமதம் இன்றி விடுவிக்கப்பட வேண்டும் என்று டாக்டர் அன்வார் வலியுறுத்தியுள்ளார். அதோடு வெளிப்புற தலையீடு மூலம் பதவியில் இருக்கும் அரசாங்க தலைவரை வலுக்கட்டாயமாக நீக்குவது ஆபத்தான முன் உதாரணத்தை காட்டுவதாக அவர் தெரிவித்துள்ளார். இது மாநிலங்களுக்கு இடையே அதிகாரத்தை பயன்படுத்துவதில் உள்ள அடிப்படை கட்டுப்பாடுகளை சீர்குலைத்து அனைத்துலக ஒழுங்கை ஆதரிக்கும் சட்ட கட்டமைப்பை பலவீனப்படுத்துவதாக அன்வார் வருத்தம் தெரிவித்தார். 4 மாத குழந்தைக்கான அறுவை சிகிச்சை பிரதமர் வாழ்த்து. இதனிடையே 4 மாத குழந்தைக்கான அறுவை சிகிச்சையை வெற்றிகரமாக மேற்கொண்டு நிறைவு செய்த மலாயா பல்கலைக்கழக மருத்துவ மையம் PPUM-ற்கு பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். இந்த வெற்றி நாட்டின் சுகாதார பணியாளர்களின் நிபுணத்துவம், தொழில்முறை மற்றும் அர்ப்பணிப்பை பிரதிபலிப்பதாக தனது எக்ஸ் பதிவில் அவர் குறிப்பிட்டுள்ளார். குறிப்பாக மிகவும் சிக்கலான மற்றும் அதிக ஆபத்துள்ள நடைமுறைகளை கையாள்வதில் மலேசிய சுகாதார அமைப்பு திறன்களை கொண்டிருப்பதையும் அவர் புலப்படுத்துவதாக அன்வார் கூறினார். 4 மாத குழந்தைக்கான கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை நாட்டின் சுகாதார திறன்களுக்கான சான்று. 4 மாத குழந்தைக்கு அதிக ஆபத்துள்ள கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சையை சுமூகமாக நிறைவு செய்த மலாயா பல்கலைக்கழக மருத்துவ மையம் PPUM-இன் வெற்றி இந்த நாடு உலகத்தரம் வாய்ந்த சுகாதார அமைப்பு ஆற்றலை கொண்டுள்ளதை நிரூபித்துள்ளது. இந்த வரலாற்று பூர்வ வெற்றி மலேசியாவில் உறுப்பு மாற்று சேவையை மேம்படுத்துவதற்கு 2026 தேசிய மாற்று அறுவை சிகிச்சை திட்டத்தை முன்னெடுத்து செல்வதற்கான அரசாங்கத்தின் உறுதிப்பாட்டை வலுப்படுத்துவதாக சுகாதார அமைச்சர் டாக்டர் ஜுல்கிஃப்லி அகமது தெரிவித்தார். PPUM மருத்துவ குழுவின் நிபுணத்துவமும் துணிச்சலும் அனைத்துலக மருத்துவ மையங்களுடன் போட்டியிடும் திறனை மலேசியா கொண்டுள்ளதற்கான ஆதாரம் என்று டாக்டர் ஜுல்கிஃப்லி தனது முகநூலில் பதிவிட்டுள்ளார். கடந்த ஆண்டு நவம்பர் 25ஆம் தேதி 6.2 கிலோகிராம் எடை கொண்ட 4 மாத ஆண் குழந்தைக்கு கல்லீரல் செயலிழப்பு காரணமாக ஆபத்தான இந்த அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது. 2026 பள்ளி தவணைகள் கல்வி அமைச்சு கவனம் செலுத்தும் 2 முக்கிய அம்சங்கள். பாலர்பள்ளி புதிய பாலர்பள்ளி பாடத்திட்ட அமலாக்கமும் கல்வி மேம்பாட்டு திட்டத்தை தொடக்கி வைப்பதுமே 2026ஆம் ஆண்டு பள்ளி தவணைகள் கல்வி அமைச்சு முக்கிய கவனம் செலுத்தும் 2 அம்சங்களாகும். பள்ளி தவணை மீண்டும் ஜனவரி மாதத்தில் தொடங்கப்படுவதோடு 2027ஆம் ஆண்டில் தொடங்கப்பட வேண்டிய பாலர்பள்ளி பாடத்திட்டத்தை முன்கூட்டியே அமல்படுத்துவதை தொடர்ந்து 2026 முக்கிய ஆண்டாக விளங்குவதாக கல்வி அமைச்சர் ஃபட்லினா சிட்டேக் தெரிவித்தார். எனவே கல்வி அமைச்சின் கவனம் பாலர் பள்ளிகளுக்கான பாடத்திட்டத்தை செயல்படுத்துவதில் உள்ளது. 2வது புதிய கல்வி மேம்பாட்டு திட்டம், இதை நாங்கள் ஜனவரி மாதத்தில் தொடங்குவோம். மேலும் பள்ளிக்கு நுழைவதற்கான தயார்நிலை பணிகளும் ஆகும். எனவே இவற்றிலேயே தற்போது கல்வி அமைச்சு கவனம் செலுத்தியும் முக்கியத்துவம் அளித்தும் வருகிறது. ஏனெனில் பள்ளியின் முதல் வாரம் மிகவும் முக்கியமானது மற்றும் தயார்நிலை பணிகள் அனைத்தும் பாடத்திட்டத்தை தயார் செய்வதற்கும் பள்ளியின் தொடக்கத்திற்கும் மேற்கொள்ளப்படுகின்றன என்று ஃபட்லினா சிட்டேக் கூறினார். நேற்று ஸ்ரீகேமகான் பண்டார் துன் ரசாக் நாடாளுமன்றத்தில் ERM அறிவாரியத்துடனான என்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின்னர் ஃபட்லினா சிட்டேக் அவ்வாறு கூறினார்.